சென்னை வடசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் அங்கு குழுமி இருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, அந்த இடமே பரபரப்பாக காணப்படுகிறதே, கூடுதல் விவரம். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை அளித்த புகார் காரணமாக இன்று வலசரவாக்கத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று இரண்டாவது முறையாக சம்மன் என்பது அனுப்பப்பட்டது. ஏற்கனவே முதல் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஆஜராகாத நிலையில் இரண்டாவது சம்மனும் அவர் வீட்டில் ஒட்டப்பட்டது. அப்படி ஒட்டப்பட்ட பொழுதே அங்கு ஒரு காவலர்களை தாக்குதல் சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு அதில் காவலர்களை தாக்கிய காவலாளி மற்றும் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் இரண்டாவது சம்மனுக்கு கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று காலையில் தெரிவித்த நிலையில் அவர் ஆஜராகாமல் அதற்கு பதிலாக வழக்கறிஞர் எடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவர் வழக்கறிஞர் தரப்பு கருத்துக்களை ஏற்காமல் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதற்கு மாலை 6 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேரமாக இந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமான நிலையத்திலிருந்து வந்து தனியார் ஓட்டலில் ஒன்று வழக்கறிஞருடன் ஆலோசனை நடத்தி அங்கிருந்து தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு இந்த விசாரணைக்காக தற்போது ஆஜராயிருக்கிறார். சரியாக 10 மணி அளவில் சீமான் உள்ளே நுழைந்து இந்த விசாரணைக்காக வழக்கறிஞர்கள் உள்ளே சென்றிருக்கிறார். அவரை அந்த சம்மனை பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு விசாரணைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு முன்பாக குறிப்பாக இந்த ஸ்ரீ தேவிக்குப்பம் சாலை அந்த வழியாகத்தான் வந்து இந்த வலசரவாக்கத்தில் இந்த காவல் நிலையத்திற்கு உள்ளே நுழைய வேண்டும். அங்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தொடர்ந்து சாலை மறியலிலும் கோஷங்களிலும் ஈடுபட்டார்கள். தடுப்புகளை தாண்டி இந்த விசாரணைக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்று தொடர்ந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி சீமான் மற்றும் வழக்கறிஞர்களை மட்டும் அனுமதிப்பதற்காக போலீசார் கடுமையாக போராடினார்கள். இணை ஆணையர் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் போடப்பட்டு இங்கே அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த தடுப்புகளை தாண்டி கடைசியாக வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அருகே அவர் வாகனத்திலிருந்து இறக்கி விடப்பட்டு அங்கிருந்து நடந்து சென்று இந்த காவல் நிலையத்திற்கு செல்லுமாறு காவல்துறையினர் தெரிவித்தனார்கள். அந்த அடிப்படையில் உள்ளே சென்று தற்போது விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. அவரிடம் நூற்றுக்கணக்கான கேள்விகள் என்பது கேட்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவர் அனைத்துமே எழுத்துப்பூர்வமாக அவரிடம் பெற இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சுமார் 12 ஆண்டுகளாக இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் 2023 இந்த விசாரணை தீவிரமாக சூடுபிடித்தது. தற்போது அந்த விசாரணை சூடுபிடித்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சீமானே அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடினார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் நடிகை அளித்த புகாரில் பலாத்காரம் தொடர்பான அந்த வழக்கு சட்டப்பிரிவும் பெண் வன்கொடுமை தொடர்பான சட்டப்பிரிவும் இருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. 12 வார காலத்திற்குள் இந்த வழக்கு விசாரணையை வலசரவாக்கம் போலீசார் முடிக்க வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்துதான் அடுத்தடுத்து சம்மன்களை அனுப்பி அவர் விசாரணைக்காக ஆஜராகும்படி தெரிவித்திருந்தது. முன்னதாக புகார் அளித்த நடிகையிடம் நேரடியாக சென்று அவரிடம் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி அவர்களுக்கு பல்வேறு தகவல்களை வலசரவாக்கம் போலீசார் பெற்றிருக்கிறார்கள். மேலும் புகார் அளித்த நடிகை ஆடியோ ஆதாரம், வீடியோ ஆதாரம், அது மட்டுமல்லாது பல்வேறு ஆவண ஆதாரங்களை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறார்கள். கடந்த 2023 ஆண்டே திருவள்ளூர் நீதிமன்றத்தில் 164 பிரிவு சட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு வாக்குமூலங்களையும் நடிகை அளித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்தும் ஏற்கனவே காவல்துறை சேகரித்து வைத்த பல்வேறு தகவல்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த விசாரணை என்பது நடைபெற இருப்பதாக வலசரவாக்கம் காவல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவருக்காக தயார் செய்யப்பட்ட அந்த கேள்விகளை அவரிடம் தொடர்ந்து கேட்கப்பட இருப்பதாகவும் தொடர்ந்து 2 மணி நேரம் இந்த விசாரணை என்பது நடைபெறும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, சீமானிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? நேற்றைய தினம் கூட நடிகை தற்போது வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோல அவர் என்ன எல்லாம் சொல்லியிருந்தார், அது பற்றிய தகவல் கிருஷ்ணா. நிச்சயமாக இந்த விசாரணை என்பது 2011 ஆண்டு அந்த நடிகை அந்த புகார் அளித்தார். குறிப்பாக அவர் அளிக்கப்பட்ட புகார் என்பது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்து 7 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்திருக்கிறார் எனவும் அதே நேரத்தில் பணத்தை பற்றிக் கொண்டு ஏமாற்றி இருக்கிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த புகார் என்பது நடிகையின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை அவர் அளித்திருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அவருடைய வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த விசாரணை என்பது முக்கியமாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்மன் அளிப்பதற்கு முன்பாகவே நடிகையிடம் மீண்டும் ஒரு முறை வலசரவாக்கம் போலீசார் நேரடியாக சென்று அவரிடம் அந்த விவகாரங்கள் தொடர்பாக முழுமையாக விசாரணை என்பதை நடத்தியிருக்கிறார்கள். அந்த நடிகை இது தொடர்பான பல்வேறு வாக்குமூலங்களையும் தெரிவித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட கேள்விகளை வைத்துதான் இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது.
குறிப்பாக அந்த நடிகைக்கும் சீமானுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் அவர் அளித்த ஆதாரத்தில் அது நீங்கள் தான் இருக்கிறீர்களா, அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மைதானா உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்த கேள்விகள் என்பது இதில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக அவர் குற்றச்சாட்டு இருக்கிறார் என்பது குறித்தும், அதே நேரத்தில் திருமணம் செய்து மோசடி செய்துள்ளாரா உள்ளிட்ட ஆவணங்கள் குறித்தும் அதை அடிப்படையாக வைத்து அந்த கேள்விகள் முன்வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை எழுத்துப்பூர்வமாக சீமானிடமிருந்து பெறப்பட்டு அந்த வாக்குமூலம் பெறப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணை என்பது 2 மணி நேரம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் தேவைப்பட்டால் விடிய விடிய கூட இந்த விசாரணை என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் முறையாக ஆஜராகாமல் இருந்த நிலையில் தற்போதுதான் முழுமையான இந்த விசாரணை என்பது ஆஜராயிருக்கிறார். அவரிடம் இந்த விசாரணை என்பது விடிய விடிய தீவிரமாக நடைபெற அதிக வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.